हाय फ्रेंड्स, वेलकम टू तमिल समयल। फ्रेंड्स इनकी तमिल समयल्ले काबुली चना मसाला वड़ा செய்ய போறோம்। எப்படி கிரன்ச்சா இருக்கு பாருங்க। இருக்கு இல்ல? இந்த காபுலி சனா 100 கிராம் இருந்தா போதுங்க। ஈவினிங் டீ டைம் இந்த மாதிரி ஹெல்த்தியான வடா இருந்தா யார் சாப்பிடாதே இருக்கும்। இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம கடையில் வாங்க முடியாது। ஏன்னா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்। फ्रेंड्स முதல்ல 100 கிராம் சனா காபுலி சனா छोले 5 to 6 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணும்। ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் பாருங்க நல்லா சோக் ஆயிட்டு இருக்கு। 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு சைடில் வச்சுக்கலாம்। பாருங்க இதில் மசாலா செய்ய போகிறோம்। வர மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்லி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க। 5 to 6 நம்பர் பூண்டு தோல் எடுத்து சேர்த்துக்கலாம்। கூடவே ஃப்ரெஷ் மல்லி கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க। நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம்। தண்ணி இல்லாது நம்ம வடைக்கு கிரைண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க। தண்ணி போட்டு கிரைண்ட் பண்ணால் வடை ஷேப் வராது, அதுக்காக எல்லாமே இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க। பாருங்கள் இந்த மாதிரி வரும்। எல்லாமே ஒரு பவுலில் மாற்றிட்டு மசாலா செய்ய போகிறோம்। எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலா இல்லைங்க। 1/2 ஸ்பூன் சீரகம் பவுடர், ஒரு சின்ன ஸ்பூன் மல்லித்தூள், சும்மா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போதுங்க। 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்। சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்। மாவு டெக்ஸ்சர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக வடை வரும்। இப்போது கைக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்। பாருங்கள் சும்மா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெடப்பு இருக்குது, அதுக்காக கொஞ்சம் வேறு கையில் வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக பண்ணிக்கலாம்। பாருங்கள் அவ்வளோதான்। இப்போது ஃப்ரை பண்ணிடலாம்। அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள்। முதல்ல மீடியம் இருக்கட்டும், ஃப்ளிப் பண்ணிவிட்டு உடனே ஹை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள்। முதல்ல உப்பு செக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா உப்பு இல்லாது குப்பையில் போடும், இதே மாதிரி என் அப்பா சொல்லுவாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன்। பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலர் வந்துச்சு। இப்போது ஃப்ளிப் பண்ணிடலாம், கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வந்தால் எடுத்துக்கலாம்। பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்। இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்। கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது। அவ்வளோதான், ஆயிலேருந்து வெளியே எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாம்। ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையிலே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த சோலே மசாலா வடை। ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை பருப்புல வடை செஞ்சுருக்கோம், உளுத்தம் பருப்பு வடை செஞ்சோம், பட் இந்த மாதிரி காபுலி சனா வச்சு சூப்பரான க்ரன்ச்சியாக கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்। ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்। இந்த க்ரன்ச்சான வடை ரெசிபிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்। நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன்। தேங்க்யூ।